சென்ட்ரல் கவர்மெண்ட் டெப்ட் டேட்டா கடன் ஒருத்தர் மீது இருக்கக்கூடியது 1.11 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக் ஆதாரத்தை வச்சு நான் பதில் கொடுக்குறேன். நீங்க தமிழ்நாட்டினுடைய கடன் 9.3 லட்சம் கோடி, இந்திய அரசாங்கத்தினுடைய கடன் 197 லட்சம் கோடி ரூபாய். இன்னைக்கு நம்ம மேல ஏன் 2 லட்சம் கோடி ரூபாய் ஒரு நபர் மேல கடன் இருக்கு? தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடியது வெறும் 1,11,000 ரூபாய் மட்டுமே. 4 லட்சம்னு சொல்றது பச்சை பொய். 100% பொய். ஒரு ஓப்பன் சேலஞ்ச். அவருக்கு ஆசை இருக்கலாம், அதற்காக திட்டமிடல் இல்லை. அவருக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனால் அதற்கான கொள்கைகள் இல்லை. அவருக்கு அந்த பதவி மீது ஒரு வெறி இருக்கலாம், ஆனால் அதற்கான ஒரு கட்டமைப்பு அவங்க கிட்ட இல்லை. ஏதாவது பண்ணி ஒரு மொமெண்டம் பிக் ஆகுமான்னு பார்க்குறாரு. என்ன பண்ணாலும் பிக்கப் ஆகிற சூழ்நிலையே இல்லை. இப்பவும் பிஜேபிக்கு தான் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. டிவிகள் இருந்து அவர் அந்த கட்சி வளரணும்னு நினைக்கிற கிடையவே கிடையாது. இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் கேஸ் போட்டது யார்? அதனால தான் இன்னைக்கு சிபிஐயில் போய் கேஸ் நிற்குது. சாட்டை எடுத்து விஜய் அவர்கள் அடிக்கக்கூடிய ஒரு சீனையும் பார்க்க முடியுது. ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் சினிமாவை பார்த்துட்டு அப்படியே நகர்றதுக்கு நல்லது. ஒரு என்டர்டெய்னர், அவ்வளோதான். ஒரு ஹீரோயிசத்துக்கான ஒரு ரோல் இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட்நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு திமுகவிலிருந்து ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் இன்னும் ஒரு 3 மாதங்கள்ல தேர்தலை சந்திக்க போகுது. அப்போ திமுக, அதிமுக, தாவேக்கான கட்சிகள் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக அரசு மீது பல விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் களத்துக்கு வரக்கூடிய தாவேக்காவா இருக்கட்டும், மற்ற பிற கட்சிகளாக இருக்கட்டும், இந்த விமர்சனங்கள் எல்லாம் உண்மையானதா இல்ல பொய் சொல்லும் விதமா இதில் விமர்சனங்களா வைக்கப்படுதா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆக்சுவலா தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிச்சிட்டாங்க. ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் அப்படின்ற விதத்துல அறிவிச்சாச்சு. இதுக்கு பலரும் ஆதரவு தெரிவிச்சாலும் கூட பலரும் இதை எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. நடிகை கஸ்தூரி அவர்கள் இது மறைமுகமான கையூட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா எலெக்ஷன் நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு அரசு 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது 2 லட்சம் தான் கடன்கள் இருந்துச்சு. ஆனா 2025 ரேஷியோ படி 4.5 லட்சம் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. உண்மையாவே இத்தனை லட்சங்கள் கடன்ல தான் வச்சிருக்கா திமுக அரசு தமிழ்நாடு? இல்லைம்மா, 100% போய். ஒரு ஓப்பன் சேலஞ்ச். அண்ணாமலைக்கும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தியா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமாமா, பிரவீன் சக்கரவர்த்தி இவ்வளவு கடன் அப்படிலாம் சொல்லியிருந்தார். தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு ஒரு ஒப்பீடு வச்சோம்னா இதுக்கு ரிசல்ட் எல்லாமே தெரிஞ்சுப்படும் வச்சுக்கோங்களேன். நாம் எங்கே நிற்கிறோம், தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, பாரதிய ஜனதா ஆளுகின்ற ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அப்படிங்கிற கம்பேரிட்டிவ் ஸ்டடி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் பதில் தெரிஞ்சிடும், நமக்கும் தெரிஞ்சிடும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுக்கான விடை என்னங்கிறத தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரத்தை வச்சு நான் பதில் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் இந்த காப்பி எல்லாமே உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு போகிறேன். இதை நீங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும் கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் சரியா சார், இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது இப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்களே கேளுங்க. நான் கூட கேட்க விரும்பலை. சரிங்களா? ஏன்னா எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொய்யை சொல்லிட்டு போகிற போக்கில் அவன் பாட்டுக்கு போயிடுவாங்க. அதை நியாயப்படுத்துகின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதனால் பதில் சொல்லாமலும் நாங்கள் நகர மாட்டோம் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக நின்று சொல்கிறேன். நான் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கடன் 9.3 லட்சம் கோடி, இந்திய அரசாங்கத்தினுடைய கடன் 197 லட்சம் கோடி ரூபாய். இதை பாரதிய ஜனதா ஆளுகின்ற ஒன்றிய அரசு வாங்கி இருக்கக்கூடிய கடன். சரி, இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியணும். அப்போ ஒரு நபரின் மீது வரக்கூடிய கடன் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சார். 1.11 லட்சம் கோடி ரூபாய் தான் தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர் மீதும் இருக்கக்கூடிய கடன். சரிங்களா? ஆனா ஒன்றிய அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடனை வச்சு கணக்கு பார்க்கின்ற பொழுது தனிநபர் கடன் 2 லட்சம் ரூபாயாக இருக்கிறது. நாம எவ்வளவு வரி கட்டுறோம்? தொட்டதுக்கெல்லாம் வரி கட்டுறோம். ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, டீசலுக்கு நம்ம கட்டுற எக்ஸைஸ் டியூட்டி தனியாக, அத்தனையும் நீங்கள் நம்மகிட்ட நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் வரி கட்டுறோம். அத்தனை வரி கட்டியுமே கூட இன்னைக்கு நம்ம மேலே ஏன் 2 லட்சம் கோடி ரூபாய் ஒரு நபர் மேலே கடன் இருக்கு? தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடியது வெறும் 1,11,000 ரூபாய் மட்டுமே.
4 லட்சம்னு சொல்றது பச்சை பொய். இதை நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு தான் போகிறேன். அது எப்படி 2 லட்சம் கால்குலேஷன் வருதுங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நான் சொல்லிட போகிறேன். ஜனத்தொகையை நாங்கள் வகுக்க போகிறோம், அவ்வளோதானே, டோட்டல் கடனில். அப்போ ஈஸியாக வந்துடும்ல. அப்போ அந்த கால்குலேஷனை போட்டு உங்களுக்கு அந்த பேப்பரை நான் கொடுத்துட்றேன். ஒன்று. அடுத்து இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஜிஎஸ்டிபி வெர்சஸ் டெப்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குமா. அது வந்து நமக்கு வந்து மிகையாகக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு வெறும் 26% தான் இருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா? 56.5% நிற்கிது. 2024 அலாமிங்காக 81.92%, 82% போயிருக்கு. வார்ன் பண்ணியிருக்காங்க, ஒன்றிய அரசு பிரச்சனைக்குள்ளாகிறது, உலக கடன் வாங்குவதற்கு தகுதியற்றதாகி கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் இந்த வருஷத்தில் வேர்ல்டு பேங்க்கில் கிளியராக டிஃபைன் பண்ணாங்க, இந்த ஜிடிபி நம்பர்ஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதில் ஏதோ தவறு இருக்குது, மேனுப்புலேட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அப்படி மேனுப்புலேட் பண்ணி தான் இந்த 56.5க்கு கொண்டு வந்திருப்பதாக தெரிகிறது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. யூனியன் கவர்மெண்ட், பாரதிய ஜனதா ஆளுகின்ற ஆட்சி மிகவும் தவறான நிலையில் போய்கொண்டிருக்கிறது. பண கையாடல்கள் நிறைய தவறுதலாக இருக்கிறது, பிரச்சனைக்குள் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு அப்படி அல்ல, வெறும் 26% தான் இருக்கு. நம்மளை விட டபுளாக இருக்காங்க யூனியன் கவர்மெண்ட். அப்போ அது தப்பு இல்லையா? அதை சரி பண்ண சொல்ல வேண்டியதானே. இந்த அண்ணாமலை, இவங்க இந்த பேசுகிறாங்க இல்லையா, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க? காங்கிரஸில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி பிஜேபியில் இருக்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு அரச பாஜக அரசு கூட கம்பேர் பண்ணி இவ்வளோ கடன்கள் இருக்குன்ற விஷயங்களையும் அவர் ஏன் சொல்ல தயங்குறாரு? இப்போ நாங்கள் பதிவிடுறோம்ல, இதுக்கு மறுப்பு சொல்லணும் அவங்க. இதெல்லாம் ஆன் ரெக்கார்டு இருக்குமா? எதுவுமே வந்து 19 போகிற போக்கில் கதை சொல்லிட்டு போகிறவங்கள திமுக காரங்க. உண்மையை தெளிவாக ஆதாரத்தோட பதிவிடுகின்றவர்கள் தான் திமுக காரங்கிறத மீண்டும் ஒரு முறை அந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லி விரும்புகிறேன். அடுத்து இன்னொன்று வச்சுக்கோங்க, தனிநபர் வருமானத்தை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. 3.6 லட்சம் ரூபாய் தனிநபர் வருமானம் ஒரு வருடத்திற்கு. தனிநபருக்கா? ஆமாம், பெருகி இருக்கு. அதே ஒன்றிய அரசுக்கு 2 லட்சம் ரூபாயில தான் நிக்குது. ஒன்றிய அரசுக்கு ஒரு தனி மனிதரோட வருமானம் 2 லட்சம் ரூபாய் இந்தியன் ஆவரேஜ். தமிழ்நாடு 3.6 ஆவரேஜ் கட்டி அதிகமா இருந்து, மகாராஷ்டிரா அதிகமா இருந்து, கர்நாடகா அதிகமா இருந்து ஆவரேஜ் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம அவங்க 2.2 lakhsல தான் இருக்கிறாங்க, வெறும் 2 லட்சத்துல தான் இருக்காங்க. நீங்க தமிழ்நாடு ஆவரேஜ்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் ஒரு 1.5 lakhs வருஷத்துக்கே அவ்வளோதான் சம்பாதிக்கிற நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதனால தான் அங்கேருந்து வேலைக்கு இத்தனை பேர் தமிழ்நாடை நோக்கி வர்றாங்க. நார்த் ஈஸ்ட்லேருந்து, பீகார்லேருந்து, யூபியிலேருந்து ஏன் இங்கே வேலைக்கு வர்றான்? தனிநபர் வருமானம் இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே வந்தால் சம்பளம் அதிகம் கிடைக்கும், வருமானம் அதிகம் கிடைக்கும். நீங்கள் எதை நோக்கி நகருவீங்க? எங்கே வருமானம் அதிகம் வருதோ அங்கே போய் பிழைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும்ல. ஆமாம். அப்போ அதற்காக தான் அவர்கள் இங்கே வராங்கிறதுக்கு இந்த ஆதாரம் தெளிவாக இருக்கு. இதை மறுக்க போகிறாங்களா? அடுத்து இன்னும் அடுத்த முக்கியமான கேள்விக்கு நான் வரேன். நான் இப்போ நம்ம அரசு கடன் வாங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கடனை வாங்கி நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம செலவு பண்ணுறோம், கல்விக்கு செலவு பண்ணுறோம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுனால நமக்கு வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகள் வருகிறது. இந்த கல்வியினோட தரத்தை உயர்த்துறதுனால இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கல்வி அறிவினால் வேலை வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அப்போ வேலை வாய்ப்பு பெருகுது. இதை ரெண்டும் செஞ்சதுனால தான் இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டிபி 16% அட்டைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? மற்ற ஸ்டேட்ஸை விட பெட்டராக இருக்கும்ல. அது 16% எப்படி சாத்தியமாகுது? இது யூனியன் கவர்மெண்ட்டோட டேட்டா, இதில் இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸ்டேட் ரெவென்யூஸ் பேஸ்ட் ஆன் ரெவென்யூ, இதை டிக்ளரேஷன் எவ்ரி குவார்ட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதை மேனிப்புலேட்டே பண்ண முடியாது, மாற்றி கூட சொல்கிறதுக்கு வழியில். ஏன்னா நம்மகிட்டையும் டேட்டா இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட இருக்க டேட்டா தான் நம்மகிட்ட இல்லை. ஸோ தட் இஸ் மேனிப்புலேட்டட். நம்ம அப்ட்ராக்ட் அவங்ககிட்ட இருக்குது, நம்மகிட்டையும் இருக்குது. அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம எடுத்து காட்டி ஏங்க 16 இருக்குது, நீங்கள் எப்படி இங்கே 14ன்னு கேட்டுருவோம் நம்ம. அப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகத்தான் இந்த தொகை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ 1.6 லட்சம் ரூபாய் 2021 தனிநபர் வருமானமாக இருந்தது, இன்னைக்கு 3.6 லட்சம் ரூபாயாக பெருகி இருக்கு. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனீங்கனாலும் அவர்களுடைய வருவாய் பெருகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த அரசு 3000 ரூபாய் கொடுப்பதனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை, எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. இதுல ஒன்றும் சிரமமே இல்லையே இந்த அரசை பொறுத்த. இல்ல கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, கொடுக்குறாங்க. கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்ககிட்ட இல்லை, கொடுக்கல.
அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி சொன்னால் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பிடிக்கிறவங்க தானே. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குற மினிமம், அவனே அந்த மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க ஒரு நிலையில் இருந்துச்சு இல்லையா, அவன் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்தாங்களே. அப்படி பிடுங்கிய பழக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம அரசு கொடுத்தே பழக்கப்படுகின்ற அரசாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ கொடுக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாகுது. அப்போ இது ஒரு நியாயமான விஷயம்தான். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். இந்த கடன் வாங்குகின்ற நிலையில் நமக்கு ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னால், நாம் கட்டுகின்ற ₹1 வெறும் 29 பைசா தான் நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம். இவங்க முறையாக நமக்கு ₹1 குறைந்தபட்சம் ஒரு 60 பைசா கொடுத்தாங்கன்னா கூட இந்த கடன் சுமையில் இன்னும் பாதி குறைஞ்சிச்சுன்னா இன்னும் எவ்வளவு நல்ல திட்டங்கள் நம்ம கொடுக்கலாம், இன்னும் எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும். அப்போ அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது தான். அவர் பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, நேத்தோ முந்தானால பேசுகிறாரு, அவங்க வரி எந்தளவுக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து கேட்குறாங்க, அது நியாயமா அது அப்படின்னு ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் பேசுகிறாரு. அதில் என்ன இவருக்கு என்ன வருத்தம் இருக்குது? கஷ்டப்பட்டு உழைச்சி வரி கட்டுறோம், அதுலேருந்து எங்கள் போர்ஷனை கொடுங்கன்னு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? அப்போ மற்ற மாநிலங்கள் உழைக்கணும் இல்லையா? சும்மாவே தூக்கி யூபிக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா? சும்மாவே தூக்கி பீகார் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? ₹1 அங்கே ₹6 7 கொடுக்குறதா இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. யூபிக்கு ₹2.70 கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு வெறும் 29 பைசா கொடுக்குறீங்க. அப்போ இவங்கெல்லாம் கொடுக்காததுனால நம்ம கடன் வாங்குகின்ற சூழல் ஏற்படுகிறது. சரி, இந்த கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் நமக்கு ஏன் வருதுன்னா, இவங்க கொடுக்கலங்கிறதுக்காக நாம் தமிழ்நாட்டு மக்களை நிர்கதியாக விட்டுற முடியுமா என்ன? எப்படியோ போயிட்டு போகிறாங்கன்னு விட முடியுமா என்ன? கிடையாது. இங்க ஆட்சியானது திமுக அரசோடது தானே சார்? எப்படி சார் அந்த விட மாட்டோம். அப்ப என்ன சொல்றோம்னா, எங்க கிட்ட தரமான மக்கள் இருக்கிறார்கள், அறம் சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள், முறையான சமுதாயம் இருக்கிறது. ஸோ தொழில் வளர்ச்சிக்கு உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், படிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை கடனை வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா அந்த கடனை இன்னைக்கு கட்டுகின்ற நிலைக்கு இந்த அரசு தெளிவாக இருக்கு, அது சாத்தியம் இருக்கு. அதனால தான் லோன் கொடுக்குறான். ஜிஎஸ்டிபி டு டெப்ட் ரேஷியோ இன்னைக்கு 26% தானே நிற்கிது. அதனால தான் வேர்ல்டு பேங்க் லோன் கொடுக்குறான். சும்மா கொடுத்துருவானா என்ன? அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக வச்சுக்கணும், இந்த கடன் வாங்குகின்ற கடன் எல்லாம் முறையாக இந்த அரசு நேரடியாக மக்களுக்கு பயனளிக்கின்ற திட்டங்களுக்கு மட்டுமே செலவு செய்து வருகிறதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் பணம் கொடுக்கலன்னா கூட இவனுக்கு இப்படி வளர்றானுங்களே அப்படிங்கிற வைத்தறிச்சல் பாரதிய ஜனதாக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அதான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர்றது. அண்ணாமலைக்கு வருத்த வந்து கொடுக்கலனாலுமே இவங்களாம் இப்படி வச்சிருக்காங்க. ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் அவங்களால க்ரஷ் பண்ண முடியுது, அழுத்தம் கொடுக்க முடியுது. தமிழ்நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்க முடியலை. இன்னும் 2500 கோடி ரூபாய் அந்த பழைய நிதியில் கல்வி நிதி கொடுக்காம இருக்காங்களே, முறையாக கொடுத்துருக்கணும்ல, அதை இன்னைக்கு கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் வச்சோம்னு சொல்லி சொன்னால் 3300 கோடி ரூபாய் வருது மேடம் இன்னைக்கு. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நம்ம பிள்ளைகளுக்கான படிப்புக்கு தானே. அப்போ கொடுக்கின்ற மனநிலை அவங்களுக்கு இல்லை. இந்த வித்தியாசத்தை அது தெளிவாக காட்டுது. இந்த பணமெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. கடன் தள்ளுபடிகள் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த 10 ஆண்டுகளில் பெரும் தொழிலதிபர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள், நிர்மலா சீதாராமன் அம்மையார் நிதியமைச்சராக இருந்து வங்கிகளை நிர்வகிக்கக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளவு கடன் மேடம் தள்ளுபடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 16.35 லட்சம் கடன் தள்ளுபடி ஆகி இருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு ஆகி இருக்கிறது? பெரும் தொழிலதிபர்களுக்கு. இது குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு டேட்டா நாட் அவைலபிள்னு சொல்லுது ஓப்பன் மீடியாவில் எங்கே சர்ச் பண்ணாலும். அப்போ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த ரைட்ஸ் இருக்கா இல்லையா சார்? நமக்கு ஒரு டேட்டா தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த அமௌண்ட் என்ன ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஆர்டிபிஐ அது எல்லாமே வந்து பேங்க் தானே, அவங்க இஷ்டப்பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா ரெஸ்பாண்டே பண்ணுறது இல்லைல்ல அவங்க. அதுதானே இப்போ பிரச்சனையே. தேர் இஸ் நோ டிரான்ஸ்பரன்சி இன் யூனியன் கவர்மெண்ட். நான் தான் ஜிடிபியவே வேர்ல்டு பேங்க் கொஸ்டின் பண்ணுது. உங்கள் ஜிடிபி கரெக்டாக இல்லை, போய் சொல்கிறீங்க, ஏமாத்துறீங்குது. இதோட என்ன சொல்லும்? அப்போ இந்த ஃபிகர்ஸ் வருது இல்லை. இதில் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்மளுடைய பிரதமரினுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அம்பானி, அதானி ஆகிய இருவருக்கும் இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு சொத்து மதிப்பு கூடி இருக்கிறது அப்படிங்கிற கணக்கு மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பதிவு பண்ணுறேன். 18.6 பில்லியனாக இருந்தது 2014 டாலர்களாக இருந்த சொத்து இன்னைக்கு அம்பானி அவர்களுக்கு 119.5 பில்லியனா இருக்கு. அப்படின்னா கோடிகள்ல 10 வருடங்கள்ல கோடி கணக்குல அவங்களோட சொத்து 542% அவருடைய சொத்து மதிப்பு கூடி இருக்கிறது அம்பானிக்கு. அதானிக்கு நான் சொல்றேன்,
7.1 பில்லியன்லேருந்து 116 பில்லியன் டாலர்களாக கூடியிருக்கிறது. அப்போ என்ன கணக்குன்னா அவருக்கு 1535% கூடியிருக்கு. இது ஒரு நார்மல் பிசினஸ் மேனால இது சாத்தியமாகுமா? ஆனா இந்த அதானிய அமெரிக்கால குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியால அவரை பேன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வெளிநாடுகள்ல எல்லாம் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதானி அவர்கள். அப்ப ஒரு பக்கம் பேங்க்ல பணம் காணாம போகுது, மறுபக்கம் இந்த 2 தொழிலதிபர்கள் யார், மோடி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 தொழிலதிபர்களுடைய சொத்து மதிப்பு 1500% கூடிக்கொண்டிருக்கிறது. ஆனா மக்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா கூடுதல் கடன் சுமை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறை. ஆனா தமிழ்நாட்டில் யாருக்கு வருவாய் கூடியிருக்குன்னா 1,60,000 ரூபாய் தனிநபர் வருமானமாக இருந்தது. இன்னைக்கு 3.6 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரை இருப்பதற்கான இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகுதான் நிகர் தொகை தெரியும். அப்படி தமிழ்நாட்டு மக்களினுடைய வளர்ச்சி இங்க தெரியுது. அங்க அதானிக்கும் அம்பானிக்கும் அவர்களுடைய வருவாய் அதிகமாக இருக்கிறது தெரியுது. இங்க கடன் வாங்கினது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது தெளிவாக தெரியுது. அங்க வாங்கின கடன் எல்லாம் தள்ளுபடியாகவும் அம்பானிக்கும் அதானிக்கும் போய் சேர்ந்ததா தெரியலையா? பொருளாதாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அநீதியை தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுக்கலாமா? இதுதானே அண்ணாவும் பெரியார் அன்னைக்கு கேட்டாங்க. எங்களை கொண்டு போய் பனியா கிட்ட அடகு வைக்காதீங்கயா, நாங்கள் அவங்களுக்கு கீழே இருக்க விரும்பலை. திராவிட நாடு கோரிக்கை எதனால் ஏற்பட்டுச்சு? ஆங்கிலேயர்கள்ட்ட அடிமையாக இருந்தோம், மறுபடியும் இவங்க கிட்ட வந்து இருந்து நாங்கள் வரி கட்டி இப்படி வாழணுமா அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் அதனால தானே இருந்துச்சு. அதை மறுக்க முடியுமா இவங்களால? அப்போ மீண்டும் பனியாக்களுக்கு கீழே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தொடர்ந்து வரி கட்டிக்கிட்டு இருக்கிற நிலைமை தமிழனுக்கு ஏற்பட்டிருக்கு. உரிமைகளை இன்னைக்கு அறப்போராக நாம் போராடி கொண்டிருக்கிறோம், சட்ட ரீதியாக போராடி கொண்டிருக்கிறோம், உரிமைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ மக்கள் தான் இதில் முடிவு எடுக்கணும். இந்த 2 பிளாட்ஃபார்ம்லையும் வச்சு நான் கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுத்துட்டேன். இப்போ இது மக்கள் தானே முடிவு பண்ணணும். கண்டிப்பா சார். அப்போ தமிழ்நாடு சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய உதாரணமாக மற்ற மாநிலங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறார். த டாலஸ்ட் லீடர் அப்படிங்கிற கிளியர் ஸ்டாண்ட் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. நீங்க சொல்றீங்க இங்க களம் சரியா இருக்கு, மக்கள் கிட்ட எல்லா கடன்களும் நேரடியா சென்று சேருது அப்படி சொல்றீங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய EPS அவர்கள் தமிழ்நாடு அரசு இங்க தமிழ்நாடு போராட்ட களமா மாறிடுச்சு, 2026ல நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் கூட அதுக்கான காரணங்கள் பலது சொல்றாரு. இங்க நிதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு கார்பந்தயம் நடத்தவும் பேனா சிலை வைக்கவும் இதுக்கெல்லாம் அமௌண்ட் இருக்கா அப்படின்ற இடத்துல EPS அவர்கள் வந்து நிற்கிறாங்க. 2026ல திமுக அரசை ஒழிச்சு கட்டிட்டு 2026ல அதிமுக ஆட்சியில அமருன்ற நம்பிக்கையிலும் பேசுறாங்க. ஏன்னா திமுக அரசுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, 2026ல நாங்க தான் ஆட்சிக்கு வரும். அதே போல அதிமுக பாஜக கூட்டணி இருக்கவங்களும் ஒரு நம்பிக்கையில பேசுறாங்க. உண்மையாவே சாத்தியப்படுமா இந்த விஷயங்கள் இரண்டுமே, அந்த கட்சியினுடைய நம்பிக்கைகள்? EPS அவர்கள் பாவம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, என்ன பேசுறதுன்னு தெரியல அவருக்கு. அவருடைய பேச்சுக்கள் ஒருமையாக நிறைய போகுது. ஏதாவது பண்ணி ஒரு மொமெண்டம் பிக் ஆகுமான்னு பார்க்குறாரு. என்ன பண்ணாலும் பிக்கப் ஆகிற சூழ்நிலையே இல்லை. அதுக்கு 3 முக்கியமான காரணங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று அடிப்படையிலே ஒரு தலைமை பண்பு இருக்கணும்னா தான் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வு ஃபர்ஸ்ட் இருந்திருக்கணும். ஒரு கட்சி எடுத்து அவர் தகுதியாக தன்னை யாரெல்லாம் வளர்த்தி விட்டாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கட்சி விட்டு நீக்கியிருக்காரு. துரோகத்தினுடைய மொத்த உருவமாக அவர் இருப்பதனால் அவங்க கட்சிக்காரர்களே அவரை நம்ப தயாராக இல்லை. தமிழ்நாட்டு மக்களும் அதனால தான் 2019 தேர்தலில் அவரை நிராகரித்தாங்க. முதல் நாடாளுமன்ற தேர்தலில். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 10 தோல்வி பழனிசாமியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னமோ பேசலாம், முயற்சி பண்ணட்டும். அது காரணம் அரசியலுங்கிறது மக்கள் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா ஓட்டு வரும், அந்த நம்பிக்கை இல்லைன்னா ஓட்டு வராது. அப்போ பழனிசாமியை ஜெயிக்கலைன்னா என்ன காரணமாக இருக்க முடியும்? நம்பிக்கை இல்லை மக்களுக்கு. அது நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் இன்னைக்கு பாரதிய ஜனதா போன்ற ஒரு பாசிச கட்சியோடு கூட்டணி வைத்திருப்பது அவங்க கட்சிக்காரங்களே விரும்பலாங்கிறதான் தெளிவாக தெரியுது. வேற என்னக்கா ஜெயலலிதா அம்மையார் சொல்லிட்டு போனாங்களே, அந்த அம்மையார் இருந்தப்போ கூட எந்த காலத்துலையும் இனிமேல் பாரதிய ஜனதாவோட எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களே. அப்போ 2வது பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறது பாரதிய ஜனதாவோடு இருக்கக்கூடிய அந்த கூட்டணி. அந்த கூட்டணி ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால் அவரும் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய 32 முக்கியமான வழக்குகள் இருக்குது. நீங்கள் விஜயபாஸ்கரன் ஆகட்டும்,
நீங்கள் வேலுமணி ஐயா அண்ணனாகட்டும், விஜயபாஸ்கரன் ஆகட்டும், ராஜேந்திர பாலாஜி, அவர் இங்கே சம்பத்து, இவங்க பேரில் எல்லார் பேர்லையுமே வந்து தொடர் வழக்குகள் இருக்கே, இடி வழக்குகள் இருக்கே. இந்த வழக்குகளை போட்டு பாரதிய ஜனதா அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுனால இவங்கெல்லாம் நகரவே முடியாது. இவங்க சம்மந்தி மேலே வழக்கு இருக்கு. இவங்க சம்மந்தியோட சொத்துக்களை அட்டாச் பண்ணுறதுக்கு போகும்பொழுது நான் பறந்தடிச்சுட்டு டெல்லி ஓடி போய் 4 வண்டி மாறி போய் ஐயா அதெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ அந்த கூட்டணி அவர்களுக்கு மிகப்பெரிய சரிவை தந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் மூன்றாவதாக முக்கியமானது பார்க்கணும்னா, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் அவரை தலைவராக ஏற்பதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சிதறி கிடக்கிறது. அதை பாரதிய ஜனதா தான் உடச்சி வச்சிருக்கு. அன்புமணி அவர்களை தனியாக செயல்பட வைப்பதற்கு காரணம் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு. ராமதாஸ் ஐயா அந்த கூட்டணியை விரும்பவில்லை. அவர்கள் உடுக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அதுதான். அதனால் இவங்க வந்து திமுக ஆட்டி விற்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக அவர் அன்புமணி ஐயா மாறி விட்டாருங்கன்னு அவங்களோட சகோதரியும் ராமதாஸ் ஐயாவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களே. தேமுதிகக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாம பழனிசாமி ஒரு துரோகம் பண்ணலையா? ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கழுத்தறுத்து விட்டார்ல. அப்போ அதெல்லாம் துரோகம் இல்லையா? அப்போ மொத்தத்தில் எதையுமே சொல்கிறத காப்பாற்றதுனால இந்த கூட்டணி சிதைந்து கிடக்கிறது. அவருக்கு எந்த விதத்திலையும் தலைமை பண்பு இருப்பதாகவோ அல்லது மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவோ எங்களுடைய பார்வைக்கு தெரியல. ஏன்னா ஒரு டாலஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸை நான் லிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஒரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இன்றைக்கி வந்து இருந்துகிட்டு இருக்கோங்கிறது தெரியுது. ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சியில் நம்ம சிறந்து விளங்குறோம். மகளிருக்கான திட்டங்கள் வலிமையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து கண் பார்வை முன்னால் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பட்டியலிடுறேன். ஒரு பக்கம் முழுக்க முழுக்க தன்னுடைய பிரச்சனைகளுக்காக தன் சொந்த சொத்துக்களை மட்டும் பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக அங்கே பழனிசாமி ஐயா இருக்கிறார். அப்போ அவருக்கான இந்த வாய்ப்பு இருக்குமான்னு சொன்னால் அவர் இன்னைக்கு லீடராக ட்ரை பண்ணுறாருன்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கலை. அப்போ அதற்கான வாய்ப்புகளே 1% கூட இல்லை. அவங்க கட்சிக்காரங்களே அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் சுறுசுறுப்பு இல்லாமல் அந்த கட்சி இருந்துகிட்டு இருக்கு. எதையாவது அவர் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறத என்னோட பார்வைக்கு தெரியுது. இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட லைலா முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து ஒரு சர்வேவை நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலீஸ் பண்ணதுல 2026 திமுக தான் அடுத்த முறையும் ஆட்சிக்கு வரும்ன்ற இடத்துல வந்து பேசுறாங்க. ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க, அவங்களோட சர்வே படி சொல்றாங்க. ஆனா அந்த ஓட் ரேஷியோல வந்து முதல்வர் ஆகிறதுக்கான பட்டியலை ஒன்று சொல்றாங்க. அந்த பட்டியலில் MK ஸ்டாலின் அவர்கள் முதலிடத்திலும், 2ஆம் இடத்துல விஜய் அவர்களும் இருக்காங்க, 3ஆம் இடத்துல EPS அவர்களும் அதுக்கப்புறம் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதலிடத்துக்கு வர்றதுக்காக போட்டியும் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்தடுத்த எலெக்ஷன் போது அவங்களுடைய கட்சிகளில் பலரும் இணையதை பார்க்குறோம். விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் ஏறும்போதும் திமுக அரசு தீய சக்தி தூய சக்தி, DMK வெர்சஸ் TVK இந்த இடத்துல தான் வந்து நிற்கிறாரு. அவரும் ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்தலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே திமுக அரசும் செயல்படுது. விஜய் அவர்கள் 2026 வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கான்னு கேட்டால் அவங்க கட்சிக்காரவங்க சாத்தியம் இருக்குன்னுவாங்க. ஆனால் திமுக அரசு அதை மறுக்க தான் செய்வாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எதற்காக இவ்வளவு போராட்டங்கள் பண்ணி அந்த முதல்வர் பதவிக்கு வரணும்? அவருக்கு ஆசை இருக்கலாம், அதற்காக திட்டமிடல் இல்லை. அவருக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனால் அதற்கான கொள்கைகள் இல்லை. அவருக்கு அந்த பதவி மீது ஒரு வெறி இருக்கலாம், ஆனால் அதற்கான ஒரு கட்டமைப்பு அவங்கக்கிட்ட இல்லை. இது எல்லாமே அவங்களுடைய மைனஸாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது இந்த தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை காப்பதற்காக, மண் மொழி மானம் காப்பதற்காக ஒரு பெரும் போராட்டம் செய்து இந்த ஆட்சிக்கு முதலில் ஒன்றிய அரசில் இருந்து காங்கிரஸை மீறி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு மாநிலத்தில் அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வந்துச்சு. அது ஏன் இதனுடைய கொள்கைகள்லாம் எப்படி வகுக்கப்பட்டிருக்குன்னா, நம்முடைய பண்பாட்டு ரீதியாக என்னவெல்லாம் தேவையோ அதைத்தான் நாம் வந்து இங்கே கொள்கையாக வச்சுருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை அதுதான். இந்த இனத்தினுடைய அடையாளத்தை காப்பது, மொழியை காப்பது, இலக்கியங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்களிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய பண்பாடுகளை காப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமான தேவை. இது எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இதெல்லாம் வகுத்தது தான் பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர். இன்றைக்கி அந்த ஃபுட் ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணுற லீடர் தான் நம்மளுடைய முத்தமிழறிஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். இன்றைக்கி அவர்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் இதை கொண்டு போகிறாங்க. ஸோ there is a clear ideology which defends the people of தமிழ்நாடு. இதுதான் இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஸ் எ லீடர், டால் லீடராக. விஜய் இன்றைக்கி தான் ஒரு கட்சி அறிவிக்கிறாரு. கொள்கைகள் என்னன்னு கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியறதில்ல. கேட்டால் முதல்ல 3 தலைவர்களை வச்சுருந்தாரு, அப்புறம் என்ன 2 தலைவரை சேர்த்துக்கிட்டாரு. இப்போ செங்கோட்டையன் ஒன்று வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பேக்கெட்டில் ஜெயலலிதா அம்மையாரும் வந்துட்டாங்க.
ஸோ அந்த படமும் வந்து விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி எந்த ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இருக்குது. இன்னும் ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து தெளிவாக தே வில் see the past track record. இந்த 10 ஆண்டுகளில் விஜய் என்ன செய்திருக்கார் அந்த சமுதாயத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறாருன்னு கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு பொண்ணை கொடுக்கறதுக்கே நம்ம வீட்டிலலாம் நம்ம வந்து யோசிப்போம், மாப்பிள்ளையை நல்லா விசாரிச்சுக்க, என்ன பழக்கம் இருக்குது, நல்லா வச்சு பொண்ணை காப்பாற்றுவாரா அப்படின்னு கேட்கக்கூடிய சமூகம் தான் நம்மளுடைய சமூகம். ஆட்சியே கொடுக்கணும்னா இந்த மக்கள் எவ்வளோ யோசிப்பாங்க. ஒரு இன்ஃபேக்சுவேஷனில் குழந்தைகளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கலாம், ஆனால் அது குடும்பத்துக்குன்னு மாறும் பொழுது அவங்க மனநிலைகள் வேறு மாதிரி தான் வந்து இருக்குங்கிறத என்னுடைய நம்பிக்கை. பர்சனலாக நான் சொல்ல வரேன். அப்போ இந்த 10 ஆண்டுகள் என்ன செஞ்சுருக்காருன்னா, அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் எந்த காலத்துலையும் செஞ்சதில்லை. ஒரு சரி அட்லீஸ்ட் வந்து அடுத்த ஒரு 30 ஆண்டுகளில் $1 trillion எக்கானமி, அல்லது வந்து இவ்வளவு இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்புகளை வழங்குவோம், இவ்வளவு தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்வோம், இப்படி தமிழ்நாட்டினுடைய அரண் காப்பதற்காக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி ஏதாவது திட்டமிடல் இருக்கா? திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லுவதைப் போல ஏதாவது திட்டமிடல் இருக்கான்னு சொன்னால் அப்படி எந்த திட்டங்களையும் இது வரைக்கும் அவங்க அறிவிச்சதாகவும் தெரில. கேட்டால் வீடு கொடுப்பானாரு, பைக்கு கொடுப்பானாரு, இதுக்கு மேலே அவருக்கு வந்து தெரியவும் தெரியாது. அதெல்லாம் லட்சியம் தானே சொன்னாங்க, கொடுப்பேன்னு சொல்லுங்க. இல்லை லட்சியம் அது கூட பாருங்க, வருமானத்தை ஏற்றுவோம், அதுக்கான எப்படி அதெல்லாம் சாத்தியமாகும், எப்படி அதெல்லாம் சாத்தியமாகும்? அந்த கட்சியில் சேருகின்றவர்களை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம் அது செல்ஃபே எடுக்காதுங்கிறது. என்ன காரணம்னா, ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கக்கூடிய நெடுங்காலமாக பயணித்த சிலர் அந்த கட்சியில் போய் சேர்றாங்க. இந்த நெடுங்காலமாக பயணித்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்களினுடைய நம்பிக்கையை பெற தவறியவர்கள், மீண்டும் அந்த நம்பிக்கையே பெற முடியாதவர்கள் தான் அந்த கட்சியில் போய் சேர்றாங்க. நீங்கள் ஆதவ அர்ஜுனா வந்து போய் விசிகேல இருந்தார், அந்த கட்சியில் குழப்பம் விளைவிச்சதுனால தான் வந்து அவர் வெளியே தள்ளப்பட்டார். அதுக்கு முன்னாடி திமுகவில் பிகேக்கு கீழே 1500 பேர் வேலை பார்த்த ஒருத்தரில் தான் அவர் ஒன்றும் கீ பர்சனாலிட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேலை பார்த்ததுனாலே தகுதி வந்துருமானா கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் கன்சிடரேஷன்லேயும் வச்சுக்கவே வேண்டாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான், ஓகேவா? ஆனால் பிசிகேல போய் ஒரு வேலை பார்க்குறாரு, திரும்ப குழப்பம் விளைவிக்க முயற்சி பண்ணுறாரு, திரும்ப போயிட்டார். அவருக்கு பிரச்சனை எங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் பர்சனல் அஜெண்டா வச்சுருக்காரு. அவங்க மாமனார் சொத்தையும் அவர் சொத்தையும் காப்பாற்றிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. இடி கேஸில் இருக்காங்க. அப்போ பாஜகவுக்கு வேலை பார்க்கணும். அப்போ திமுக கூட்டணியை கலைப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. விசிகே திரும்ப அண்ணனை குழப்ப பார்க்குறாரு. அவர் தெளிவாக இருந்ததுனால இவர் வெளியே போயிட்டாப்ல, ஆதவ அர்ஜுனா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போவும் பிஜேபிக்கு தான் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. டிவிகேலேருந்து அவர் அந்த கட்சி வளரணும்னு நினைக்கிற கிடையவே கிடையாது. இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் கேஸ் போட்டது யார்? ஆதவ அர்ஜுனா தானே போட்டார். அதனால தானே இன்றைக்கி சிபிஐயில் போய் கேஸ் நிற்கிது. சிபிஐயில் கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் இருந்து தொடச்சி வலிச்சு எடுத்துகிட்டு போய் அங்கெல்லாம் நிற்க வச்சுட்டாங்க. இந்த வழக்கு எப்படி அங்கே போச்சு? ஆதவ அர்ஜுனாவுடைய எஃபர்ட் தான். பாரதிய ஜனதா கையில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாரு, அவ்வளோதானே. எப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழக்கு அங்கே நிலுவையில் இருக்கோ அது மாதிரி இந்த வழக்கு இங்கே இருக்க போகுது. எப்படி அஜித் பவாருக்கு வழக்கு இருக்கோ அது மாதிரி இருக்க போகுது. எப்படி சந்திரபாபு நாயுடுக்கு வழக்கு இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கோ அது மாதிரி இருக்க போகிறாரு. இப்படி கொண்டு போய் சிக்க விடுற வேலையை வந்து ஆதவ அர்ஜுனா செஞ்சுருக்காரு. அப்போ அது ஒரு அரசியல் கழிவு தான். நீங்கள் நாஞ்சில் சம்பத்தனம் போய் சேர்றாரு. அவர் எத்தனை கட்சி போய் வந்தவர்? ஃபஸ்ட்டு திமுகவில் இருந்தார், திமுகவில் இருந்து அதிமுக போனார், டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட போனார், மீண்டும் எந்த கட்சி இல்லைன்னு சுற்றிக்கிட்டு இருந்தார். அவர் பேச்சு திறமை இருக்கலாம், வாதம் இருக்கலாம், ஆனால் கொள்கை இருக்கா, ஒரு பொறுமை இருக்கா, தன்னை நிர்வாகத்தோடு கட்சியினரோடு மக்களோடு அனுசரித்து செல்லுகின்ற வழக்கம் இருக்கா? நீங்கள் சிடி நிர்மல்குமார் யார்? அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியிலேருந்து நீங்கள் அவங்க பொருளாளராக இருக்கக்கூடிய அந்த ரிட்டையர்ட் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவர் நீங்கள் அருண்ராஜா, அவர் பாருங்கள், நீங்கள் வந்து பிஜேபி சார்ந்தவர் தான். இஸ் ஒர்க்கிங் வித் அன் அஜெண்டா, அவ்வளோதான். அப்போ இது மாதிரி இருக்கக்கூடியவர்களாம் எந்த அரசியல் பண்பாவது இவங்களுக்கு இருக்கான்னு நான் கேட்குறேன். நான் செங்கோட்டையன் போய் சேர்ந்தாரு, நான் என்ன கேட்குறேன், அரசியலோட மூத்த அரசியல்வாதி, அது எல்லாம் சும்மாமா சொல்லிக்கலாம். அவருக்கு ஈரோட்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சத்தியமங்கலத்தை தவிர வெளியே எங்கே அவருக்கு பெரிய அரசியல் பரிச்சயம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கொங்கு ரீஜனில் ஒரு நாள் ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அவரோட இருப்பை நிரூபிக்கிறதுக்காக தான் ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு, அவ்வளோதானே. அதுக்காக முடிஞ்சு போச்சுல்ல. அதுக்கு மேலே கூட ஒரு பொறுப்பு கொடுக்கலையே. ஒரு மாநில பொறுப்பு கொடுத்துருந்தாலும் அந்த 4 மாவட்டம் தான் கொடுத்தாங்க, 38 மாவட்டத்தில். அப்போ மீதி 34 மாவட்டத்துக்கு அவர் இல்லைன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது, வாச்சாத்தி வழக்கில் எவ்வளவு அவர் மீது குற்றச்சாட்டுகள், ஊழலுக்கு எதிராக பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. அவர் மேலே குற்றச்சாட்டு இல்லையா என்ன? அவர் வழக்கில் கன்விக்ட் ஆகி திரும்ப தப்பிச்சவர் தானே. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஊழல் பண்ணவருங்கிற பேர் இருக்குல்ல இன்னுமே. அப்போ அவர் ஒரு அரசியல் கழிவாக அதிமுகவில் சோட போகலை, அங்கே இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து போக முடியலை. அப்போ அவர் அங்கே வெளியே போகிறாருல்ல. அப்போ இது மாதிரி எதெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து அவங்கவுங்க கட்சிக்குள்ளே
எஸ்டாப்ளிஷ் ஆகிக்க முடியலையோ, யாரெல்லாம் பப்ளிக்கில் நம்பிக்கையை பெற முடியலையோ அந்த கட்சிக்குள்ளே போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ். இவங்க யாருக்குமே வந்து வெவ்வேறு கருத்து நிலையில் இருந்தவங்க. அதெல்லாம் அங்கே போய் சேரும்போது எப்படி இருக்கும் அது? சார் இப்போ நம்ம கட்சியை பற்றி பேசலாம் கூட. பராசக்தின்னு ஒரு படம் வருது, இந்த பக்கம் ஜனநாயகன் ஒரு படம் வருது. இங்க இரண்டுமே வந்து அரசியல் நோக்கங்களோட கொண்டு வரக்கூடிய படமா இருக்கும்னு பலரும் வந்து வியூகங்களை வகுத்துட்டு வராங்க. ஏன்னா பராசக்தியில அண்ணாவோட ஒரு தோற்றம் வெளியாக இருக்கும் அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. இந்த பக்கம் வந்து கடைசியில் அந்த ட்ரெய்லரில் ஜனநாயகனில் உங்களெல்லாம் வந்து ஆட்சிக்கு நல்லது பண்ண வாங்கன்னு சொன்னால் ஊழல் பண்ணுறதுக்காக வரீங்க அப்படின்ற இடத்துல சாட்டை எடுத்து விஜய் அவர்கள் அடிக்கக்கூடிய ஒரு சீனையும் பார்க்க முடியுது. இங்கே இந்த இரண்டு படங்களும் இந்த சமூகத்துக்கு என்ன தான் சொல்ல வர்றாங்க? மக்கள் முடிவு சொல்லுவாங்க. படம் ஓடுறதை பொறுத்து இருக்கு, மக்கள் ஏற்கிறத பொறுத்து இருக்கு. ஒரு மெசேஜோடு வர்றதுங்கிறது பராசக்தி. அந்த பராசக்தின்னு பேரை சொன்ன உடனே எல்லாருக்குமே அலறுது, எல்லாருமே பதறாங்க. ஒரு படத்தை பார்த்து சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கூட வந்து இன்றைக்கி தான் ஆகுது. அந்த ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் என்ன சொல்ல போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பராசக்தி என்றும் பராசக்தியாகவே இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய மொத்த எண்ண ஓட்டத்தையும் தெளிவாக இந்த சமுதாயத்தையும் பிரதிபலிப்பதாக அந்த பராசக்தி இருந்தது. மீண்டும் அதே போல் ஒரு நிகழ்வை நினைவுபடுத்துவதற்காக புதிய பராசக்தி வந்திருக்குன்னு தான் எடுத்துக்கணும். ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் சினிமாவை பார்த்துட்டு அப்படியே நகர்றதுக்கு நல்லது. ஒரு என்டர்டெய்னர், அவ்வளோதான். ஒரு ஹீரோயிசத்துக்கான ஒரு ரோல் இருக்குது. அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் வந்து தெரியும். ஏன்னா விஜய் தொடர்ந்து பெரிய ஹிட்டு கொடுத்த மாதிரிலாம் எனக்கு தெரியலை. சும்மா அவங்க கவுண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 1-2 படம் ஓடி இருக்குது. அது எதுக்குன்னா ஒரு ஹீரோ வர்ஷிப்பில் இருந்துச்சு. ஏன்னா இந்த சமூகமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ வர்ஷிப் பிஹேவியர் உள்ள ஒரு சமுதாயம் தான். அப்போ அதற்கான வாய்ப்புகள் எப்படிங்கிறது, மக்கள் எந்த அளவுக்கு ஏற்கிறாங்கங்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி நம்ம வந்து ஒரு 30 நாள் கழித்து 40 நாள் கழித்து ஒரு கலெக்ஷனை பேஸ் பண்ணி பேசினா தெரியும் எப்படி இருக்குங்கிறத போக போக பார்ப்போம். ஓகே சார். சரி, இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரம் மட்டும் இல்லாமல் டேட்டாவையும் எங்ககிட்ட கொடுத்து பல விஷயங்களில் பேசியிருக்கோம். இதே போல் அடுத்தடுத்த நேர்காணலையும் உங்ககிட்ட பேசணும். நன்றிகள் சார். நன்றி சகோதரி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.